அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில மகரம் ராசி அல்லது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதாவது எங்கே எதில் எப்போது கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த மகரம் ராசிக்கு செவ்வாய் இப்போ 9ஆம் பாவகத்துல, அதாவது ராசிக்கு 9ஆம் இடம் கன்னி. இந்த கன்னியில செவ்வாய் இருக்கு. இந்த செவ்வாய் கண்ணியில் இருக்கிறதுனால நெகட்டிவ்லாம் எதுவுமே பெருசா கிடையாது. கண்ணியில் செவ்வாய் இருந்தால் கடலும் வற்றும் என்று ஒரு பழமொழி உண்டு. ஆனால் கண்ணியில செவ்வாய் வந்த பின்னாடி கடல்லாம் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. அதாவது சுனாமி அலைகள் மேல் எழும்ப ஆரம்பிச்சது ரஷ்யா பக்கத்துல. நீங்க செய்திகள் பார்த்திருப்பீங்க. அதே போல உலக அளவுல சில அசம்பாவிதங்கள் நடந்துகிட்டே இருக்கு. கடுமையான மழை, அதுல நிலச்சரிவு. இப்போ ரீசெண்டா உத்தராஞ்சல்ல கூட நம்ம செய்திகள்ல பார்த்திருக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கடுமையான மழைப்பொழிவு, கடுமையான வறட்சி, வெப்பம், இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் ஏற்படுது அப்படின்னாக்க இந்த கண்ணியில செவ்வாய் இருக்கிறதுனால மட்டுமே கிடையாது. இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கிறது தான் மைனஸ் பாயிண்டே. இந்த சனி மகர ராசிக்கு ராசியாதிபதி. அந்த மகர ராசிக்கு இப்ப 3ஆம் இடத்துல சனி இருக்கு. இந்த சனி வக்கரமாயிருக்கு. இந்த சனி வக்கர சனியோட பார்வை சமசப்தமமாக செவ்வாய்க்கு இருக்கு, 9ஆம் பாவகத்துக்கு இருக்கு. இப்போ எந்த விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் நீங்க இந்த காலகட்டத்துல தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே போல இந்த செவ்வாய் பெயர்ச்சி காலம் என்பது 45 நாள், மேக்சிமம் 45 நாள் ஒரு ராசி விட்டு இன்னொரு ராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகும். சில நேரங்கள்ல மட்டும் 6 மாசம் ஒரே ராசியில் இருக்கும். ஆனாலும் இந்த முறை ஒரு 45 நாள் தான். அதாவது ஜூலை 28ஆம் தேதியிலிருந்து அப் டு செப்டம்பர் 13ஆம் தேதி வரலும் தான் கண்ணியில செவ்வாய் சனி பார்வையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை. சோ அதனால இந்த டியூரேஷன்ன்றது கடந்து போகக்கூடியதுதான். மேலும் இப்போ இந்த மகர ராசியாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய தாய் தந்தையாகவோ அல்லது வாழ்க்கை துணைவராகவோ அல்லது காதலன் அல்லது காதலியாகவோ அல்லது ஒரு கூட்டாளியாகவோ பிசினஸ் பார்ட்னராகவோ நண்பனாகவோ நான் சொல்லக்கூடிய இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க. நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. மேக்சிமம் சொல்றேன், விதி விலக்குகளும் இருப்பீங்க. இந்த விதி விலக்குகள் நான் சொல்லல. இப்போ பாத்தீங்கன்னாக்க இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு கூடவே பாத்தீங்கன்னாக்க கன்னி ராசிக்காரங்க, விருச்சிக ராசி, ரிஷப ராசி, அதே போல கடக ராசி, இந்த ராசிக்காரர்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க. மேக்சிமம் மீன ராசி, இந்த ராசிக்காரர்கள் உறவாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு தாய் தந்தையா இருக்கிறாங்கன்னா அதுல முக்கியமா 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திங்க. அல்லது தந்தைக்கு பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கலாம். மேலும் அல்லது சில பேருக்கு தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகம். சோ தந்தையின் உடல் நலத்துல கவனம் செலுத்திக்கிறது நல்லது. இந்த ராசிகள்ல உங்க தந்தை இருக்கிறாங்க அப்படின்னாக்க இந்த 9ஆம் பாவகத்துல செவ்வாய் இருந்து சனி பார்வையில் இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க கடுமையா உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஏற்ற பலன்கள்லாம் வந்துடும். பொருளாதார ரீதியா பணம்லாம் வந்துடும், பிரச்சனை கிடையாது. எதுவுமே பின்னாடி நடக்க போறத முன்னாடியே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு இன்ஸ்டிங் பவரும் நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டத்துல. அதாவது உங்களுடைய இன்ஸ்டிங் பவராலேயே சில ஆபத்துல இருந்து சில பிரச்சனையில இருந்து நீங்க அறிந்து கொண்டு அந்த விஷயத்தில் ஈடுபடாம தப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே போல உங்களுக்கு ராசி அதிபதி சனி, இந்த சனிக்கு செவ்வாய் பார்க்கறதுனால இனம் புரியாத கோபம், டென்ஷன், ஒரு மன அழுத்தம் இருக்கும். அதனாலேயே உடல்நலத்துல சில பாதிப்புகள் போன்றவை இருக்கும். சில பேருக்கு வேலை விஷயமா பாத்தீங்கன்னாக்க இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு வேலையை விட்டுட்டு நீங்க மூவ் பண்ற மாதிரியான சூழ்நிலையும் வரும். அப்படி மூவ் பண்ணா நல்லதா அப்படின்னா உங்களுக்கு புதிய வாய்ப்பு உடனே கிடைச்சிரும், பிரச்சனை இல்லை. சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாகல, உங்களுக்குமே வேலையை விட வேண்டிய சூழ்நிலை, வேலையில பிரச்சனை இருக்கு அப்படின்னாக நீங்க வேலையை விடாம அதே இடத்துல ட்ரை பண்ணி இருக்கிறதுக்கு பார்க்கணும். மேலதிகாரிங்க கிட்ட பகச்சிக்காம இருக்க ட்ரை பண்ணணும். சக பணியாளர்கிட்ட மற்றவர்களை பத்தி விமர்சிக்காம இருக்கணும். அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் எதிர்ப்பாளினுடைய நட்பு, காதல் போன்றவை இந்த காலகட்டத்துல வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட சில பேருக்குலாம் ஏற்படும். குறிப்பா மகர ராசியில பிறந்தவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இந்த அஃபயர் எல்லாம் நிறையவே வரும். அப்படி அஃபயர் வருது அப்படின்னாக்க அது உங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும். அதுல நீங்க ஈடுபடுறீங்க அப்படின்னாக்க அந்த இடத்துல உங்களுடைய பேர் கெடலாம், அல்லது இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி மற்றவங்க விமர்சிக்கலாம்,
அதனால உங்களுக்கு மேலதிகாரிகளிட்ட இருந்து சில பிரச்சனைகள் வரலாம். அதனால வேலையிலையும் ப்ராப்ளம் வந்து மூவ் பண்ற மாதிரியான சூழ்நிலை எல்லாம் வந்துடும். ஸோ உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகலைன்னா நீங்க வேலை விஷயத்துல கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாய் இருக்கு, அவங்களே வேலையை விட்டு எடுத்தாலும் சரி, நீங்களே மூவ் பண்ணாலையும் உங்களுக்கு புதிய வாய்ப்பெல்லாம் கிடைச்சிரும் நவம்பர் மாசத்துக்குள்ளாரியே. சப்போஸ் உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் ஆகல அப்படின்னாக்க நீங்க நவம்பர் மாசத்துக்கு பிறகு நீங்க வேலை தேடுங்க, வேலை கிடைக்கும், பிரச்சனை கிடையாது. இதுதான் நான் வந்து இந்த வக்கர பயிற்சி பலன்கள் கூட சொல்லியிருப்பேன், அதையே திரும்ப ஒரு முறை சொல்றேன். மேலும் வந்து பாத்தீங்கன்னாக்க முயற்சி தடைகள் இருக்கும். இந்த நேரத்தில் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஆனா வந்து வரன் அமையல, கல்யாணம் ஆகல இன்னும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனைன்றது வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் இந்த செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதிக்கு பிறகே மாற்றங்கள் ஏற்பட்டுடும். உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன்கள் கொடுக்கும். மேக்சிமம் இந்த வரன் அமையிறது, எதிர்ப்பாளினுடைய நட்பு கிடைக்கிறது, அல்லது 30 to 40 வயதுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னாக்க திருமணம் ஆகலைன்னாக்க உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை துணைவரை அடையாளம் காண்றது, நீங்க சந்திக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்த்த நல்ல விஷயம் கேட்கறது, ப்ரொபோசல் வர்றது, இதெல்லாமும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதாவது செப்டம்பர் 13க்கு பிறகு சொல்றேன். செப்டம்பர் 13 வரையிலும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல நீங்க எதிர்பார்க்கிற விஷயம் நடக்காம கொஞ்சம் தடையாவே இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க நான் சொன்ன இந்த ராசிக்காரங்க, இப்ப நான் சொன்ன உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவாகவோ அல்லது தாய் தந்தையாகவோ அல்லது பிள்ளைகளாகவோ இருக்கிறாங்கன்னாக்க இந்த ராசிக்காரங்க, அதாவது கடக ராசி, மகரம் ராசியே, கன்னி ராசி, மீன ராசி, விருச்சிக ராசி, ரிஷபம், இந்த ராசிக்காரர்கள் உங்களை சுத்தி இருக்கிறாங்க அப்படின்னாக்க சோ இந்த ராசிக்காரங்க மேல நீங்க கொஞ்சம் கூடுதல் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதாவது டேக் கேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரிலேஷன்ஷிப்பா இருக்கிறாங்கன்னாக்க, வாழ்க்கை துணைவராக இருக்கிறாங்கன்னா நிறைய விட்டு கொடுத்து போகணும், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் இந்த காலகட்டத்துல. சப்போஸ் இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஒரு உறவாகவோ ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ இருக்கிறாங்கன்னா சில நேரங்கள்ல மன வருத்தங்கள், கருத்து வேறுபாடும் வந்து விலகும். கருத்து வேறுபாடு வந்து விலகும், பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. அதே போல அண்ட அயலார்களாக இந்த ராசிக்காரங்க இருக்கிறாங்க, உங்ககிட்ட நல்லா பழகிட்டு இருக்கிறாங்கன்னா இந்த நேரத்துல சில மனக்கசப்புகள் வந்து போகலாம். சோ அதனால எல்லாத்துக்குமே வார்த்தைகள்ல கவனமா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. 2ஆம் இடத்துல ராகு, 8ல கேது இருக்கிறதுனால மேக்சிமம் யார்கிட்டையும் ஓப்பனா பேசாம இருந்தீங்கன்னாவே எந்த ரிலேஷன்ஷிப்பும் கெடாம நீட்டா போயிட்டே இருக்கும், பிரச்சனை கிடையாது. அதே போல உங்களுக்கு தசா புக்தி முக்கியம். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னாக்க ராகு தசை நடக்குது உங்களுக்கு, அதுல ராகு புக்தியா நடக்குதுன்னா வேலை தென்னாலே வேலை கிடைக்காத மாதிரி இருக்கும், நிலைத்தன்மை இல்லாம இருக்கும். வேலை வாய்ப்புல இருந்தீங்கன்னா கூட ஒரு நிலைத்தன்மை இல்லாம அலைச்சலும் பயணமா இருக்கும். சில பேருக்கு சரியான வேலை அமையாம இருக்கும். அதே போல உங்களுக்கு அந்த ராகு தசையில கேது புக்தி நடக்குதுனாலையும் வேலையை விட்டு இடமாற்றம் அமையிற மாதிரி இருக்கும். வேலையில இருந்துட்டு இருப்பீங்க, அந்த நேரத்துல ஒரு சேஞ்சஸ் ஏற்படும். இப்ப கேது புக்தி நடக்குதுன்னா சோ அப்ப அந்த சேஞ்சஸ் ஏற்றுக்கலாமான்னா அவாய்ட் பண்றது நல்லது. அதே போல ராகு புக்தி இருக்கிறவங்களுக்கு தான் நிறைய முயற்சி தடைகள், கல்யாணம் ஆகிறதுல தடை, அதே போல வேலை கிடைக்கிறதுல தடை, இப்படி இருந்துகிட்டு இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும். அவங்க எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த காலகட்டத்துல. உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது எச்சரிக்கையா இருக்கணும். அதே போல இரவு நேரங்கள்ல பயணம் செய்யறத தவிர்க்கணும். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னாக்க 2 வீலர்ல இரவு நேரங்கள்ல தொலைதூர பயணத்தை தவிர்க்கணும். ஹெல்மெட் போடுறது நல்லது பகல் நேரத்துல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா கூட. அதே சமயத்துல செவ்வாய் தசை நடக்குது அப்படின்னாக்க செவ்வாய் புக்தி அண்டு செவ்வாய் தசையில சனி புக்தி நடக்கிறவங்க, மேலும் குரு தசை நடக்கிறவங்க ராகு புக்தி மற்றும் குரு தசையில சனி புக்தி, செவ்வாய் புக்தி, குரு தசை நடக்கிறவங்களுமே பாத்தீங்கன்னாக்க செவ்வாய் புக்தி, ராகு புக்தி, சனி புக்தி. சப்போஸ் குரு தசை உங்களுக்கு இப்போ சனி புக்தி நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் இந்த 45 நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே போல உங்களுக்கு ராகு புக்தி நடக்குது அல்லது செவ்வாய் புக்தி நடக்குது, குரு தசை தான் நடக்குதுனாலையும் நீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அடுத்தது சனி தசை நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். சனி தசை சனி புக்தி நடக்குதுன்னா நீங்க வேலை வாய்ப்புல ரொம்ப கூடுதல் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். அதாவது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். சனி தசையில சனி புக்தி நடக்கிறவங்க வேலை விஷயமா விட்டுட்டு வர்றது, வேலையில மாற்றம் செய்யறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். இருக்கிற வேலையிலே கான்சன்ட்ரேட்டோட இருக்கணும். உடல்நல விஷயத்திலே கவனம் செலுத்திக்கணும். அதே போல யார்கிட்டையும் வாக்குவாதங்கள்லாம் செய்யக்கூடாது, வம்பு வழக்கெல்லாம் தேடி வரும். இந்த சனி தசையில சனி புக்தி நடக்கிறவங்க, சனி தசையில செவ்வாய் புக்தி நடக்கிறவங்களுக்குமே கடன் வாங்குற நிலைமை, வழக்குகள், சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரும். சோ எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். ஆல்ரெடி வழக்கு இருக்குன்னா கூட இந்த புக்தி நடக்குது இந்த தசையில அப்படின்னாக்க நீங்க வந்து பொறுமையா தான் இருக்கணும், டிராக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த நேரத்துல
ரிசல்ட் வராம பாத்துக்கணும். ஏன்னா நெகட்டிவா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். சனி தசையில செவ்வாய் புக்தி, சனி தசையில சனி புக்தி, சனி தசையில ராகு புக்தி. இந்த சனி தசையில இந்த 3 புக்தி நடக்கக்கூடியவர்கள் மட்டும் எச்சரிக்கையா இருக்கணும். மற்றவர்கள் நான் சொன்ன தசாபுக்தி நடக்காதவங்க, அதாவது குரு தசையே நடக்குது, குரு புக்தி நடக்குது, அல்லது ராகு தசை நடக்குது, புதன் புக்தி நடக்குதுன்னா பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் சில விஷயங்கள்ல, குறிப்பா வாக்குவாதம் செய்யாம இருக்கிறது, உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கிறது போன்றவற்றெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறது தான் நல்லது. இந்த செவ்வாயை பொறுத்தவரையில 9ஆம் பாவகத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால கூடுதலான தைரியம் வரும். ஒரு அசட்டு நம்பிக்கையில, அசட்டு துணிச்சல் ஏதாவது செய்ய போய் அதுல பிரச்சனை வரலாம். மேலும் இந்த செவ்வாய்க்கு சனி பார்வை இருக்கு இல்லையா, அப்போ பாக்கியங்கள் கைகூடுவதில் தடைகள் வரும். புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்றீங்க, மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னாக்க இந்த நேரத்துல அவாய்ட் பண்ணுங்க. அது சக்சஸ் ஆகாம இருக்கும். அதுல உங்களுக்கு பணம் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 45 நாள் கழிச்சு, அதாவது செப்டம்பர் 13க்கு பிறகு நீங்க புத்திர பாக்கியத்துக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகலாம், பிரச்சனை கிடையாது. சோ அதெல்லாம் கொஞ்சம் தடையா இருக்கும். அதுதான் அங்க நான் முக்கியமா சொல்ல வரேன். மெயினா பாத்தீங்கன்னாக்க இந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல இருக்கிறதுனால சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் கூட சில பேருக்கு வரும். அதாவது பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள், பிரச்சனைகள், சகோதர வழியினால சில பிரச்சனைகள், சகோதர வழி உடன்பாடு இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது போன்றவையெல்லாம் வரும். அதற்கெல்லாம் எந்த முடிவும் எடுக்காம ஒரு 45 நாள் அப்படியே தள்ளி போட்டீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்கா அவங்களே ஒரு சமரசத்துக்கு வருவாங்க. உங்களுடைய சொத்து பிரச்சனை உங்க ஜாதகப்படி அது கிடைக்கணும்னா கண்டிப்பாக கிடைக்கும். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல கணவன் மனைவி உறவு நிலையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுதான் இந்த காலகட்டத்தில் நல்லது. பிரிந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் சேரத்துக்கான வாய்ப்பு இல்லை. இந்த காலகட்டத்துல நீங்க முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதாவது பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். போக முடியாதவங்க உங்க அருகாமையிலே இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போயிட்டு வாங்க, நல்லது. சஷ்டி விரதம் இருக்கலாம். நான் சொன்ன அந்த தசாபுக்தி நடக்கிறவங்க, அதாவது ராகு தசையில ராகு புக்தி, ராகு தசையில சனி புக்தி, இந்த மாதிரி நடக்கக்கூடியவர்கள் நீங்க சஷ்டி விரதம் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி திதியும் வர அன்னைக்கு பழனி முருகன் கோயிலுக்கு நீங்க போயிட்டு வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். நீங்க பஞ்சபட்சிகளுக்கு உணவு வச்சுட்டு சாப்பிடுறது நல்லது. குறிப்பா புறா, காகத்திற்கு உணவு வைக்கிறது. சனிக்கிழமை மட்டுமாவது ஏதோ ஒரு வகையில பிஸ்கட்டோ அல்லது ஏதோ ஒரு உணவோ நீங்க வச்சுட்டு நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். வறியவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள், பிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், இவங்களுக்கு அன்னதானம், ஆடை தானம் செய்யறீங்கனாலையும் உங்களுக்கு அசுப விரயங்கள்லாம் குறையும். அதே போல உங்களுடைய உடல்நலத்திலும் பாதிப்பு இல்லாம இருப்பீங்க. மொத்தத்துல ஒரு மன வருத்தம் இருக்கு இல்லையா, அந்த மன வருத்தம் நீங்கும். ஒரு ஆத்ம திருப்தி வரும். ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு கோயிலுக்கு நீங்க போயிட்டு பாருங்க, ஒரு இஷ்ட தெய்வ கோயிலுக்கே போயிட்டு வாங்க, அல்லது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மன வருத்தம் இல்லாம ஒரு ஆத்ம திருப்தியோட இருப்பீங்க. அதுவே உங்க உடல்நலத்துல பாதிப்புல இருந்து நீக்கும், அதாவது உடல்நலத்தை காக்கும் அதுவே. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.